ஸோ அனைவருக்கும் வணக்கம். தை மாதம் நாம் ஆரம்பித்த புதியவர்களுக்கான வகுப்புகள் முடிவடைகின்றது. ஸோ நாம் தொடருவோம். ஜூன் ஆறாம் தேதி வரையும் தொடருவோம். ஆனால் ஜூன் 6ஆம் தேதி மீண்டும் நாம் புதிய வகுப்புகளை ஆரம்பிக்கின்றோம். எமது வகுப்புகள் ஜூம் லிங்க் மூலமாக நடைபெறும். ஃபேஸ்புக்கிலும் நாம் போடுவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். ஸோ அவர்களும் இணையலாம். ஸோ சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு தொடங்குவோம் ஆரம்ப வகுப்பு. பின்பு தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு நாம் ஜூம் ஸ்டார்ட் பண்ணுவோம். 8 மணிக்கு வகுப்பு தொடங்கும். ஸோ இந்த தியானம் முற்றிலும் இலவசமான தியானம். ஸோ நாம் இன்றைய தியானத்தை தொடருவோம். ஸோ நாம் கொஞ்ச நாள் தொடர்ந்து செய்கின்றோம். ஸோ இன்று நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லுங்க. யாராவது ஏதாவது ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் இருக்கா? அந்த இவ்வளவு நாளும் கற்றத மச்சான் ஒருக்கா ரிவைஸ் பண்ணலாம். அந்த என்னென்ன அந்த பயிற்சி, அந்த விளக்கு, மற்றது காலை நீர்ல உப்பு நீர் வைத்தல், மற்றது இந்த விளக்கையால 9. ஓகே 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 பொறுங்க வாங்க.
ஓகே. ஸோ சாயோகா தியானம் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஸோ இந்த தியானத்தில் தியானம் என்பது நாம் எம்மை அறிந்து கொள்ளுதல். ஸோ நாம் எம்மை அறிந்து கொள்வதற்கு எமது மனம் அமைதி அடைய வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் நாம் எம்மை ஆழமாக அறிந்து கொள்ளலாம். மனம் அமைதி இல்லாவிட்டால் எம்மால் அந்த எம்முள் கவனத்தை செலுத்த முடியாது. ஸோ எம்மை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஸோ இதனாலேயே ஸ்ரீமாதி சொல்கின்றார், நாம் வந்து இந்த அமைதி நிலை இயற்கையாக எமக்குள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நாம் வளர அனுமதிக்க வேண்டும். எமக்குள் அனைத்தும் இருக்கின்றது, நல்லவை அனைத்தையும் வளர அனுமதிக்க வேண்டும். இதற்கு பொறுமை, மன அமைதி, சாட்சிபாவ நிலையில் அது நடைபெற நாம் விட வேண்டும். ஸோ எமது பக்கம் நாம் ஒன்றும் பெருசாக செய்ய தேவையில்லை. அமைதியாக அதை நடைபெற நாம் விட வேண்டும். ஸோ முதலில் எமது கவனம் தலை உச்சிக்குழிக்கு வர வேண்டும். இந்த உச்சிக்குழியை பிரம்மராந்திரம் அல்லது லிம்பிக் ஏரியா என்று சொல்லுவோம். இந்த நரம்புகள் வந்து முடிவடையும் இடம். இந்த உச்சிக்குழியின் முக்கியத்துவம் பார்த்தோம். ஏனென்றால் எமது அமைதியை பாதிக்கும் எமக்கு வேண்டாதவை அனைத்தும் இதன் மூலமாகவே வெளியேறுகின்றது. எம்மிலிருந்து முழுமையாக இந்த உச்சிக்குழி பிரம்மராந்திரம் இந்த ஓட்டை வழியாக வெளியேறுகின்றது. நாம் தியான நிலையில் முன்னேறும் போது அவை வேண்டாதவை அனைத்தும் வெளியேறுகின்றது. இதனாலேயே இந்த துவாரம் அவசியமாகின்றது. எனவே நாம் கவனத்தை அங்கு கொண்டு செல்ல வேண்டும். ஸோ இந்த துவாரத்துக்கு சற்று கீழ் எமது இருதய பீடம் இருக்கின்றது. எமது இடது இருதயம், ஆத்மா இருக்கும் இடம். எனவே நாம் மெதுவாக அங்கு கவனத்தை எமது உள்முகமாக கொண்டு செல்லும் போது எமது இருதய பீடத்துக்கு நாம் கவனத்தை கொண்டு செல்கின்றோம். அந்த இருதய பீடம், இங்கு இருதயம் மிகவும் முக்கியமானது. எமது இருதயம் தூய்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். ஸோ இருக்கும்போது எமது இருதயம் திறக்க ஆரம்பிக்கின்றது. இந்த இருதயம் திறந்தால் எமது கவனம் மேலும் கீழ் நோக்கி செல்கின்றது. சஹஸ்ராரம் சக்தி மையம். இந்த சஹஸ்ரார சக்தி மையம் 1000 நரம்புகளின் முடிவிடம் எமது மூளையில். இந்த 1000 நரம்புகள் தளர்வடைந்து ஒளியூட்டப்படும் போது எமக்கு அமைதி கிடைக்கின்றது. நாம் ஒரு அமைதி நிலைக்கு செல்லுகின்றோம். ஸோ இந்த அமைதி நிலையே மிகவும் முக்கியமான ஒன்று எமது வளர்ச்சிக்கு. ஸோ இந்த அமைதி நிலையை பாதிப்பது எமது கடந்த கால வாழ்க்கை அல்லது எதிர்கால வாழ்க்கையை பற்றிய கவலைகள். இவையே எமது வாழ்வை பாதிக்கின்றது, எமது மனதை பாதிக்கின்றது, எமக்கு எண்ணங்களை தருகின்றது. ஸோ இந்த இடது நாடி எமது கடந்த கால வாழ்க்கை, வலது நாடி எமது எதிர்கால வாழ்க்கையை குறிக்கின்றது. ஸோ கடந்த கால வாழ்க்கையால் எமது வாழ்க்கையில் வரும் அனுபவங்கள், நாம் அறிந்து கொண்டவை, கற்றுக்கொண்டவை, அவை அனைத்தும் எமது இடது நாடியின் முடிவில்
மமஹாரமாக எமக்குள் இருக்கின்றது. இந்த மமஹாரம் வேறொன்றுமல்ல, எமது பழக்க வழக்கங்கள், மனக்கட்டுப்பாடுகள், அனைத்தும் நல்லவையாக இருக்கலாம், நமக்கு வேண்டாதவையாக இருக்கலாம். ஆனால் அனைத்தும் அங்கு பதிகின்றது, எமது மூளையில் பதியப்படுகின்றது. அவை எமக்கு எண்ணங்களை தருகின்றது. இப்போ நெருப்பை கண்டால் நாம் எப்போ முன்பு நெருப்பு சுட்ட அனுபவம் நமக்கு இருக்கும். அப்போ உடனே நமக்கு அந்த கடந்த கால அனுபவம் அந்த மமகாரத்தில் இருக்கின்றது. அது உடனே சொல்லும், ஓ அதுக்கு கிட்ட போகாது, அது சுடும். உடனடியாக அந்த தருகின்றது. அதுபோல்தான் நல்லவை ஆனாலும் சரி, கெட்டவை ஆனாலும் சரி, நமக்கு அது உடனடியாக ஏதோ ஒன்றை நாம் பார்க்கும்போது எண்ணங்களை தருகின்றது. கூடாத அனுபவங்களை, ஒருவர் நமக்கு துன்புறுத்தி இருந்தால் அவரை காணும்போது உடனடியாக நமக்கு எண்ணம் வருகின்றது, ஓ விலகிச் செல்வோம், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த எண்ணங்கள் நமக்கு மமகாரத்தால் வருகின்றது. அதேபோல் வலது நாடி வலது நாடியில் நாம் நினைக்கின்றோம் நாம் தனித்தவன் என்று. எமது வாழ்வை நாமே கையில் எடுக்கின்றோம். எதிர்காலத்தை பற்றி வாழ்வுக்காக அதிகமாக சிந்தித்து திட்டமிடல் பிரயாசைப்படுகின்றோம். தோல்விகளை சந்திக்கின்றோம், வெற்றிகளை சந்திக்கின்றோம். அனைத்தும் வெற்றி தோல்வி என்பன வரும்போது நமக்கு அகங்காரம், வலது நாடியின் விளைவால் நமக்கு அகங்காரம் ஏற்படுகின்றது. அகங்காரம் என்றால் நான் தனித்தவன் என்ற நிலை. ஸோ இதனால் மனக்கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய பயம், இதனால் நாம் நிலை இழக்கின்றோம். தவறான செயல்களை செய்யலாம், சிந்தனைகளுக்கு செல்கின்றோம். ஸோ இவை எமது அகங்காரமாக பதிந்திருக்கின்றது. ஸோ இவை எமக்கு யோசனைகளை, எண்ணங்களை தந்து கொண்டிருக்கு. ஸோ இவை சரியோ தவறோ எமக்கு எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். ஸோ இந்த எண்ணங்கள் வந்தால் நாம் உம்மை முழுமையாக அறிய முடியாது. எனவே இந்த எண்ணங்களை விடுத்து இந்த மனசக்திக்கு அப்பால் உள்ள தெய்வீக சக்திக்கு நாம் செல்ல வேண்டும். எனவே எமது மனதை அமைதிப்படுத்தி தியான நிலையில் நாம் அதற்கு அப்பால் செல்கின்றோம். செல்லும் போதே நாம் முழுமையாக எமது ஆற்றலை நாம் பயன்படுத்த முடியும். ஸோ இதுவே இந்த சாயோகா தியானம். ஸோ ஆரம்பத்தில் இந்த தியான ஆரம்ப பயிற்சி என்ன என்று சொன்னால் நாம் செய்தோம். ஸோ எமது இடது நாடியை நாம் சரிப்படுத்துகின்றோம். இடது நாடி கடந்த காலத்தில் எமது பழக்க வழக்கங்களால், மனக்கட்டுப்பாடுகள், இந்த மனக்கட்டுப்பாடுகள் நாமே எமக்கு விதித்திருக்கலாம், அல்லது பெற்றோர்களால் எமக்கு வந்திருக்கலாம், அல்லது சமூகத்தால் எமக்கு வந்திருக்கலாம், அல்லது நாம் படித்த புத்தகங்கள் இதுகளின் மூலம் ஒரு மனக்கட்டுப்பாடு எமக்குள் வந்திருக்கலாம். பழக்க வழக்கங்கள் அவை சரியானதாக இருக்கலாம், சில வேளைகளில் தவறான பழக்க வழக்கங்களாகவும் இருக்கலாம். ஸோ இவ்வாறான எமது இடது நாடியில் மமகாரமாக இருக்கின்றது. ஸோ இதை நாம் சரி செய்ய வேண்டும். முதலில் எமது கடந்த என்றாவது முடிந்த ஒன்று. ஸோ அவற்றை வைத்து கொண்டு முதலில் நாம் நமக்கு நல்ல தெய்வீக அறிவு, ஞானத்தை நாம் நிரப்ப வேணுமானால் முதலில் எமது மனதை நாம் எம்டி பண்ண வேணும். அதாவது
தேவையில்லாதவற்றையெல்லாம் விடுத்து நமது மனதை வறுமைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் நல்லவற்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே அந்த முதலாவது 9 படி பயிற்சிகள் எமது இடது நாடியை தூய்மைப்படுத்துவதற்கானது. இடது நாடி எமது சூட்சும சரீரம் பார்த்தோம். இந்த சூட்சும சரீரமே இந்த ஒரு கருவி. அதாவது நாம் இந்த தியானம் மூலம் எம்மையே நாம் அறிந்து கொள்வதற்கான கருவி இந்த சூட்சும சரீரம். இந்த சூட்சும சரீரத்தில் 3 நாடிகள் 7 சக்கரங்கள் இருக்கின்றது. இந்த 3 நாடிகளில் இடது நாடி, வலது நாடி, நடுநாடி. இடது நாடி எமது கடந்த காலம் மற்றும் இந்த இடது நாடியில் இயங்கும் சக்தி எமது விருப்பத்துக்கான சக்தி, எமது உணர்ச்சிகள், ஆசைகள் ஓடு தொடர்புடையது. இந்த இடது நாடியில் இப்பொழுது என்ன ஆசை வேண்டும்? நமக்கு எமது ஆசைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு எம்மை அறிய முற்படுகின்றோம். எம்மை நாம் தூய்மைப்படுத்த முற்படுகின்றோம். எனவே இந்த ஆசைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். முதலில் ஆசை வேணும். அந்த சக்தி, ஆசை ஒரு சக்தி. இந்த சக்தி எமக்குள் இருந்தால்தான் பிறகு நாம் வேலை செய்யலாம். அது வலது நாடி. எனவே முதலில் இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்துகின்றோம் அந்த 9 படிகளால். முதலில் பயிற்சி எடுக்கும் போது நாம் நமது வலது கையை இடது இருதயத்தில் வைக்கின்றோம். முதலாவது உண்மையை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த உண்மை என்றால் என்ன? அப்சல்யூட் ட்ரூத். அதாவது இதுவே உண்மை, இதற்கு மாற்று கருத்து இல்லை. உண்மை என்றால் ஒன்றுதான். அதைத்தான் அது முழுமையான உண்மை என்று சொல்லுவது. என்றால் என்னென்றால் அந்த உண்மைக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த முதலில் அந்த உண்மையை எமது விழிப்புணர்வுக்கு கொண்டு வருகின்றோம். எமது வலது கையை நாம் எமது இடது இருதயத்தில் வைக்கலாம். வைத்து இந்த 9 படிகளும் நாம் திரும்ப எமது கவனத்துக்கு கொண்டு வருவோம். எமது இடது இருதயத்தில் உண்மை என்னவென்றால் ஆத்மா இருக்கின்றது. இந்த ஆத்மா பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. முதலில் நாமே ஒரு கேள்வி கேட்கின்றோம். ஆரம்பத்தில் முதல் இந்த சகயோகா தியானத்தில் முதல் படி நாமே கேட்கின்றோம், நான் ஒரு தூய ஆத்மாவா? அதாவது நான் இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த பரமாத்மாவின் பிரதிபலிப்பான நான் ஒரு தூய ஆத்மாவா? பிறகு எமது வலது கையை இடது பக்கத்தில் மேல் வயிற்று பகுதியை கொண்டு செல்வோம். இங்கே நாம் கேட்கின்றோம், நானே எனக்கு குருவா? அதாவது நான் என் குணங்கள், என் நடத்தை அனைத்தும் எனது கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா, அல்லது கட்டுப்பாடு இல்லாது நான் நடக்கின்றேனா? நானே எனக்கு குருவா? அந்த ஆற்றல் மிகவும் அவசியம். நானாக இருக்க வேண்டும். நானே எனக்கு குருவா? இந்த 2 கேள்வியையும் கேட்ட பின்பு நமது வலது கையை நாம் கீழ் இடது பக்கம் கீழ் அடி வயிற்று பகுதியில்
இந்த தொடையும் அடிவயிறும் சந்திக்கும் அந்த பகுதியில் நாம் வைக்கின்றோம். இதில் வைத்து இந்த சக்தி மையத்தில் நாம் இந்த சக்தி மையமே சுவாதிஸ்தானம், அது 2வது சக்தி மையம். இங்கே நமக்கு தேவையான ஞானம் இருக்கின்றது. ஸோ இதில் நாம் இப்பொழுது கேட்கின்றோம். தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள். தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள். இந்த ஞானம், தூய்மையான ஞானம் மிகவும் முக்கியமான ஒன்று. அதனாலேயே நாம் உமக்கு மனத்தெளிவு கிடைக்கும். எமக்குள் இருக்கும் இந்த அறியாமை, குழப்பங்கள் தெளிவடைவதற்கு இந்த தூய ஞானம் அவசியம். எனவே நாம் இதில் கேட்போம், தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள். இப்பொழுது கையை மீண்டும் மேல் வயிற்று பகுதியை கொண்டு செல்வோம். இப்பொழுது நாம் விளங்கிக் கொள்ளலாம், எனக்குள் ஒரு தெளிவான ஒரு ஞானம் வந்தால், ஒரு அறிவு வந்தால், நானே எனக்கு குருவாக இருக்கலாம். என்னை நான் நன்கு அறிந்து என்னை நானே வளம்படுத்தி எனது வாழ்க்கையை நான் என்னை வழி நடத்தலாம். நான் என்னை எனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளலாம். ஸோ இது தூய விருப்பம், நமது இடது நாடி தூய விருப்பம். எனவே நாம் தன் நம்பிக்கையோடு இந்த உறுதிமொழியை சொல்லும் போது அது எதிர்காலத்தில் அது ஒளியூட்டப்பட்டு வளமடைகின்றது. நாம் சொல்லும்போது, தியானத்தில் சொல்லும்போது அது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. ஸோ இதில் நான் சொல்லுவோம், தாயே, உங்கள் அருளால் நானே எனக்கு குருவானேன். தாயே, உங்கள் அருளால் நானே எனக்கு குருவானேன். இப்பொழுது மீண்டும் நமது வலது கையை இடது இருதயத்துக்கு கொண்டு செல்வோம். ஸோ இந்த தூய ஞானம் என்பது, முதலாவது ஞானம், நான் ஒரு தூய ஆத்மா. இது எமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்துகின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பங்கள், வேண்டாதவை அனைத்திலிருந்தும் நாம் விடுபடுகின்றோம். நான் ஒரு தூய ஆத்மா. தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. இதுவே உண்மை. இந்த உண்மை தத்துவத்தை நான் அறிந்து கொண்டேன். ஸோ நான் இந்த பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. ஸோ இப்பொழுது நமது கடந்த காலத்தில் எனக்கு இருக்கும் அடையாளங்கள் எல்லாம் விடுபடுகின்றது. விடுபட்டு பல விதமான எதிர்மறை சக்திகளில் இருந்து நாம் விடுபடுகின்றோம். இது ஒரு மறுபிறவி மாதிரி. நமக்கு நான் ஒரு தூய ஆத்மா என்ற இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ளும் போது நமக்கு ஒரு மறுபிறப்பு கிடைக்கின்றது. எனவே கடந்த காலம் முடிந்த ஒன்று. கடந்த காலத்தில் நமக்கு இருந்த அடையாளங்கள், நாம் தெரியாமல் செய்த தவறுகள்,
அறியாமையால் நாம் மனக்குழப்பத்தில் இருந்திருக்கலாம், பிரச்சனைகளை சமாளித்து பிரச்சனைகளுக்குள் மாட்டுப்பட்டிருக்கலாம், சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் என்று பல வகையான பாதிப்புகள் எமது வாழ்வில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அதற்கு அப்பால் இந்த கீழ்த்தரமான உலக வாழ்வுக்கு அப்பால் மேல் ஒன்று இருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம். நான் ஒரு தூய ஆத்மா. பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. பெற்றோரை நாம் பிரதிபலிப்பது போல் இப்பொழுது அதற்கு அப்பால் மேலே பரமாத்மாவை பிரதிபலிக்கின்றோம். பரமாத்மாவை பிரதிபலிப்பது என்பது பரமாத்மாவின் அந்த ஆத்மாவின் நற்குணங்களை பிரதிபலிக்கும் ஒருவன் நான். இந்த உலக வாழ்வில் கீழ்த்தரமான வாழ்க்கையில் உழண்டு கொன்று துன்பத்தில் இருப்பவன் அல்ல நான். எனவே இந்த உடலோ மனமோ எண்ணங்களோ இல்லை. நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது எமது வலது கையை இடது பக்கம் கழுத்தும் தோல் பகுதியும் சந்திக்கும் இடத்தில் வைப்போம். எமது தலையை சற்று வலது பக்கமாக திருப்புவோம். அவ்வாறு செய்யும் போது எமது கையை நன்றாக அதில் வைக்க முடியும். இவ்வாறு நான் ஒரு தூய ஆத்மா என்று சொன்னாலும் சில நேரங்களில் நமது மனம் வலிமையானது, பழையவற்றை மறக்க மாட்டாது. உடனடியாக ஏதோ ஒன்றை நினைத்து குற்ற உணர்வு வர ஆரம்பிக்கும். அங்கு தவறு செய்தேன், இங்கு அது செய்தேன், இங்கு இது செய்தேன் என்று அந்த குற்ற உணர்வு எமக்குள் வர ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் அல்ல, சில பேருக்கு வரலாம். இதில் நாம் சொல்லுவோம், தாயே நான் எந்த குற்றமும் அறியேன். ஏனென்றால் கடந்த காலத்தில் நான் முழுமையாக அறியாமையில் இருந்திருக்கிறேன். அதனால் பிள்ளைகள் செய்திருக்கலாம். இப்பொழுது அந்த தெய்வீக அன்பு அன்புக்கு முன்னால் எனது தவறுகள் பெரிதல்ல. எமக்கு அப்பாற்பட்ட அந்த மாபெரும் சக்தி எம்மை அனைத்திலிருந்தும் விடுவித்து மேல் நோக்கி ஆத்ம நிலைக்கு எடுத்து செல்ல தயாராக இருக்கின்றது. எமது அனைத்தையும் மன்னித்து எமக்கு ஒரு நல்வாழ்வை தர தயாராக இருக்கின்றது. அந்த நிலையில் எமது குற்றங்கள் மறைந்து போகின்றது, முழுமையாக மன்னிக்கப்படுகின்றது. எனவே நாம் குற்ற உணர்வு கொள்ளக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. தவறுகளில் இருந்து நாம் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே சுயமரியாதை. எனவே இங்கு நாம் சொல்லுவோம், தாயே நான் எந்த குற்றமும் அறியேன். தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே எனது சுயமரியாதை.
சுயமரியாதை என்பது நான் என்னை முழுமையாக அறிந்து எனது பிழைகளை நானே திருத்தி என்னை நல்வழிப்படுத்தி முன்னேறுவேன். அதுவே எனது சுயமரியாதை. இப்பொழுது நமது கையை முன் நெற்றியில் வைப்போம். கையை நாம் முன் நெற்றியில் வைப்போம். இதுவும் நமக்கு மிகவும் எமது குற்றங்களில் இருந்து நாம் விடுபடுவதற்கு நமக்கு உதவும். முழுமையாக நாம் மன்னிப்போம். அனைவரையும் மன்னிப்போம், எம்மையும் மன்னிப்போம். ஏனென்றால் நாமும் தவறு செய்திருக்கின்றோம். மற்றவர்களும் தவறுகளால் அறியாமையால் தவறுகள் செய்து எம்மை துன்பப்படுத்தி இருக்கலாம். நாமும் எம்மையும் துன்பப்படுத்தி மற்றவர்களையும் துன்பப்படுத்தி இருக்கலாம். எனவே இந்த நிலையில் நாம் மன்னித்து அனைத்து இந்த சுழற்சி, இந்த கர்ம சுழற்சியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதற்கு ஒரே வழி மன்னிப்பு. தாயே, நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன், அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது எமது வலது கையை பின்பக்க பிடரியில் வைப்போம். வைத்து தலையை நன்றாக அண்ணாந்து பார்ப்போம். எமது தலையை எமது வலது கையால் தாங்குவோம், பிடரியில் வைத்து. மீண்டும் எமது ஒரு மன திருப்திக்காக நாம் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டு விடுவோம். இவ்வாறு நாம் கேட்கும்போது நமக்கு மன திருப்தி வருகின்றது. அதிலிருந்து முழுமையாக நாம் விடுபடலாம். இதில் கேட்போம், தாயே, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளிலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். தெரிந்து செய்திருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நான் அவ்வாறு தவறுகளை செய்ய மாட்டேன். எமது தவறுகளுக்கான காரணங்கள் நாம் மட்டுமல்ல, பல காரணங்கள் இருக்கலாம். எமது நாட்டின் கர்மாக்கள், சூழ்நிலைகள், எமது முன்னோரின் கர்மாக்கள், எமது பெற்றோரின் கர்மாக்கள், நாம் முற்பிறப்பில் செய்தவை, இந்த பிறப்பில் செய்தவை அனைத்தும் எம்மை பாதிக்கலாம். தாயே, அனைத்திலிருந்தும் என்னை மன்னித்து என்னை விடுவித்து விடுங்கள். இந்த கர்மாக்களால் நான் என்னையும் துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்புறுத்தி இருக்கின்றேன். என்னையும் அந்த துன்பத்திலிருந்து விடுவித்து மற்றவர்களையும் அந்த துன்பத்திலிருந்து விடுவித்து விடுங்கள் தாயே. எமக்கு முழுமையான விடுதலையை தந்தருளுங்கள். இந்த மனித குலத்துக்கும் முழுமையான விடுதலையை தந்தருளுங்கள். அனைவருக்கும், எனது உற்றார் உறவினர், தாய் தந்தையர், சகோதரர், உறவுகள், சமூகம், நாடு அனைத்தையும் மன்னித்து விடுவித்து விடுங்கள் தாயே இந்த கர்மாக்களில் இருந்து. இப்பொழுது நமது கையை தலை உச்சிக்கு கொண்டு வருவோம். தலை உச்சியில் வைப்போம். இப்பொழுது நாம் முற்றாக விடுதலை அடைந்த ஒரு நிலையில் நாம் கேட்போம், தாயே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள்.
எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலை நாட்டுங்கள். நாம் நமது தலை உச்சியை சிறிது மசாஜ் செய்து கொள்ளலாம். இவ்வாறு நீங்கள் மசாஜ் செய்யும்போது அந்த தலையின் தசையை மட்டும் அந்த நீங்கள் அசைத்து அந்த தலை உச்சி பகுதியை மசாஜ் செய்து கொள்ளலாம். தாயே, எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலை நாட்டி தாருங்கள். இந்த வலது கை தொடும் இடத்தில், இந்த தொடுகை உள்ள இடத்தில் குளிர்ச்சியாக இருக்கின்றதா, சூடாக இருக்கின்றதா என்று கவனியுங்கள். குளிர்ச்சியாக இருந்தால் மெதுவாக கையை ஒரு 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். இந்த கை உள்ளம் கைக்கும் தலையின் உச்சி குழிக்கும் இடையில் உள்ள அந்த பகுதியில் கவனிப்போம். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வைத்து இடது கையால் தலை உச்சியை தொடுவோம். சூடாகவா குளிர்ச்சியாகவா இருக்கின்றது என்று பார்ப்போம். குளிர்ச்சியாக வந்ததும் மெதுவாக கையை 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். இப்பொழுது இரு கைகளையும் இருதய மட்டத்தில் வைத்து சிறிது நேரம் அந்த அமைதி நிலையை நாம் கவனித்து கொண்டிருப்போம். எனது கவனம் எங்கு இருக்கின்றது? எனது மனது அமைதியாக இருக்கின்றதா? எண்ணங்கள் வருகின்றதா அல்லது முழுமையான அமைதியாக இருக்கின்றதா?
ஸோ இந்த தியான நிலையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். அதற்கு நாம் சுத்திகரிப்பு அவசியம். நமது கடந்த காலம் இந்த மமகாரம் நினைவுகளிலிருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும். அதாவது வேண்டாதவற்றை நாம் முழுமையாக விட வேண்டும். சுயமரியாதை, தன் நம்பிக்கையோடு நாம் இந்த தியானத்தில் ஈடுபடும் போது வலது நாடி நமது எதிர்காலம் பாதுகாப்பானதாக வருகின்றது. வலது நாடியில் நமக்கு ஞானம், அறிவு, இந்த அறிவு என்று இங்கு நாம் சொல்லுவது அனுபவம் மூலமாக கிடைக்கும் அறிவு. தியானம் மூலம் நமக்கு அந்த அனுபவங்கள் வரும்போது அந்த அனுபவத்தால் நமக்கு ஞானம் வருகின்றது. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தெய்வீக நம்பிக்கை வர ஆரம்பிக்கின்றது. ஸோ இந்த தன் நம்பிக்கை, சுயமரியாதையும் தெய்வீக நம்பிக்கை ரெண்டும் அவசியம். ரெண்டும் வரும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு வர ஆரம்பிக்கின்றது. ஒரு நிதானம், மன அமைதி, ஒரு ஆறுதல் வர ஆரம்பிக்கின்றது. அந்நிலையில் நாம் உண்மை நன்றாக மேலும் மேலும் அறிந்து கொள்ளலாம். ஸோ இதுவே இந்த தியானம். ஸோ இதற்கான சுத்திகரிப்பு முறைகள் தான் நாம் பார்த்தோம். இடது நாடிக்கு மெழுகுவர்த்தி ஒளி மூலம் சுத்திகரிக்கலாம். வலது நாடி உப்பு நீர் சுத்திகரிப்பு மிகவும் வலது நாடிக்கு உதவும். ஸோ இந்நிலையில் நாம் ஸ்ரீமாதாஜியின் ஒரு உரையை கேட்போம். ஆத்மா என்றால் என்ன? நான் ஒரு தூய ஆத்மா, அது முதலாவது உண்மை. இரண்டாவது உண்மை, நான் அந்த பரமாத்மாவின் ஒரு அங்கம், தனித்தவன் அல்ல. ஸோ இந்த ரெண்டு உண்மையும் நம்மை அமைதி அடைய செய்கின்றது. அதை நாம் உணர ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த அமைதி தானாக கிடைக்கின்றது. பின்பு அந்த தெய்வீக அனுபவங்கள் மூலம் மேலும் மேலும் நாம் அதில் உறுதியாகின்றோம், அதில் வளர ஆரம்பிக்கின்றோம். ஸோ இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் அருள் உரையை கேட்போம். Be honest to yourself. You have no business to cheat yourself for anything whatsoever. If you are hypnotized, awaken yourself. Arise and find what is the best, absolute, and the only thing that you have to find, your spirit. உங்களிடத்தில் நீங்கள் நேர்மையாக இருங்கள். உங்களை ஏமாற்றும் எந்த வேலையும் இருக்கக்கூடாது, அல்லது அது போன்ற எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் மயக்கத்தில் இருந்தால் நீங்களாகவே உங்களை எழுப்புங்கள். எழுந்து எது உயர்வானது, எது முழுமையானது என்று கண்டுபிடியுங்கள். மேலும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் உங்கள் ஆத்மா. Your spirit resides in the heart. It is the reflection of God Almighty.
It enjoys itself by itself. It is the spectator of the work of its power, the Holy Ghost. ஆத்மா உங்கள் இதயத்தில் உறைந்துள்ளது. அது சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பிரதிபலிப்பாகும். அது தன்னால் தனக்குத்தானே அனுபவிக்கிறது. அதுவே உலகின் பார்வையாளராக அதன் சக்தியுடன் உள்ளது. அதுவே பரிசுத்த ஆத்மா. It watches you and is called as the knower of the field. It knows what you are doing, what are your aspirations, what mistakes you are committing. அது உங்களை கவனிக்கிறது. அது விதியை அறிந்தது என்றும் சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்கள் விருப்பங்கள் என்ன, நீங்கள் என்ன தவறுகளை செய்கிறீர்கள் என்பது அதற்கு தெரியும். It goes to a long extent to forgive and forgive and forgive. Forgiveness is one of the qualities of the Spirit. It forgives you and says it will work out. அது உங்களை மன்னிப்பதற்கு, மறுபடி மன்னிப்பதற்கு, மீண்டும் மீண்டும் மன்னிப்பதற்கு அது எவ்வளவு தூரமும் செல்லும். மன்னிப்பு என்பது ஆத்மாவின் குணங்களில் ஒன்றாகும். அது உங்களை மன்னித்து அது செயல்படும் என்று கூறுகிறது. It will come now. But when you go too far, say if you pay too much attention to your physical being or to your mental being, if you try to think too much, the Spirit indicates its displeasure and you get a heart attack. Heart attack comes to you through displeasure of the Spirit. அது உங்களை சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதனை விட்டு அதிக தூரம் செல்லும்போது, உதாரணமாக உங்கள் உடல் மீதோ அல்லது உங்கள் மனதின் மீதோ நீங்கள் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் என்றால், நீங்கள் அதிகமாக சிந்திக்க முயற்சித்தால் ஆத்மா அதன் அதிருப்தியை தெரிவிக்கிறது. அதனால் உங்களுக்கு மாரடைப்பு வரும். ஆத்மா அதிருப்தி அடைவதன் காரணமாகத்தான் உங்களுக்கு மாரடைப்பு வருகிறது. If the Spirit is angry with you, you get a heart attack. That means you have neglected your spirit, you have paid attention to things which are not important. You have looked after things which are not important. ஆத்மா உங்கள் மீது கோபப்பட்டால் உங்களுக்கு மாரடைப்பு வரும். அதாவது உங்கள் ஆத்மாவை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் என்றும் முக்கியமில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தியுள்ளீர்கள் என்றும் அர்த்தமாகிறது. முக்கியமில்லாத விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள். You have not worried about yourself, about the Spirit, about your seeking. Even if you lost, say in any fanatic behavior of reading some books and things and taking out certain things, remembering them by heart and then having an argument and course on it and all that. In all genuineness and goodness, but stupidity, then also you can get heart attack. உங்களை பற்றி, உங்கள் ஆத்மாவை பற்றி, உங்களின் தேடுதலை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை. அனைத்து உண்மைத்தன்மை மற்றும் நற்குணங்களை பற்றி சில புத்தகங்கள் மற்றும் செய்திகளை படிப்பது மற்றும் சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளும் விதம் மற்றும் அவற்றை மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு வாதம் செய்து கொண்டிருப்பது போன்ற அனைத்து வெறித்தனமான பழக்க வழக்கங்களாகிய முட்டாள்தனமான விஷயங்களால் நீங்கள் இழந்திருந்தாலும் அதனாலும் உங்களுக்கு மாரடைப்பு வரும். Heart is very important. It sometimes gives you first warning by giving you a partial paralysis, because in the heart a sort of a resentment is created by the Spirit, which creates a clot, and that clot, when it goes into the brain, you get a partial paralysis, so that you do not move any further. இதயம் மிகவும் முக்கியமானது. இது சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு பகுதி வாத முடக்கத்தை கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு முதல் எச்சரிக்கையை தருகிறது. ஏனென்றால் ஆத்மாவால் இதயத்தில் ஒரு வகையான மனக்கசப்பு உருவானால் அது ஒரு உறைவை உண்டாக்கும், ஒரு அடைப்பினை, மற்றும் அந்த உறைவு மூளைக்குள் செல்லும்போது உங்களுக்கு ஒரு பக்கமாக வாத முடக்கம் ஏற்படுகிறது. எனவே அதனால் நீங்கள் நகர முடியாமல் போகும். Your attention is taken to it.
Then you start thinking of God, thinking of all the things, and maybe if you come to Sahaja, you get cured, because again your spirit forgives you. உங்கள் கவனம் அதில் சென்று விடுகிறது. அதன் பின்னர் நீங்கள் கடவுளை பற்றி சிந்திக்க தொடங்குகிறீர்கள். எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் சகஜ யோகாவுக்கு வந்தால் நீங்கள் குணமடைவீர்கள். ஏனென்றால் மீண்டும் உங்கள் ஆத்மா உங்களை மன்னிக்கிறது. We are taking too much liberty with our spirit. It is true, God has given you freedom. And He is not going to take away your freedom at any cost. You have to be absolutely free to choose whether to go to heaven or to go to hell. He is not going to force you. Only thing one can do is to explain to you and tell you that this is the way you go to hell. நாம் நம்முடைய ஆத்மாவிடம் அதிக சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கிறோம். கடவுள் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார் என்பது உண்மைதான். அவர் உங்கள் சுதந்திரத்தை எந்த விதத்திலும் பறிக்கப் போவதில்லை. நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என்பதை தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு முற்றிலும் சுதந்திரம் இருக்கிறது. அவர் உங்களை கட்டாயப்படுத்தப் போவதில்லை. அவர் செய்யக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் நரகத்திற்கு செல்லும் வழி இது என்பதை உங்களுக்கு அவர் விளக்கிச் சொல்வது மட்டுமே. Even then, if you want to go, then what can anybody do about it? Even God, He doesn't want to challenge your freedom at all. He doesn't want to make you in any way bound to Him, like some people are bound, just bound without understanding. அப்படி இருந்தும் நீங்கள் நரகம் செல்ல விரும்பினால் அதற்கு யார் என்ன செய்ய முடியும்? கடவுள் கூட உங்கள் சுதந்திரத்திற்கு சவால் விடுவதில்லை. சில நபர்கள் எந்த புரிதலும் இல்லாமல் சிலரை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது போல அவர் எந்த வகையிலும் உங்களை அவர் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க விரும்பவில்லை. But He wants your complete liberation. So first stage is that you have to choose your liberation through your own freedom of choice. ஆனால் அவர் உங்களின் முழுமையான விடுதலையை விரும்புகிறார். எனவே முதல் கட்டம் என்னவென்றால் உங்கள் சொந்த சுதந்திரத்தின் மூலம் உங்கள் விடுதலையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். Now, up to this point, till you were human beings, there was no choice for you. But after becoming a human being, you were given the choice because you could develop well to understand what is right and wrong in your own freedom, so that you can enter into the kingdom of God as people who are free and have chosen good in their own glory and in their own freedom. இப்போது இந்த கட்டத்தில் நீங்கள் மனிதர்களாக ஆகும் வரை உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு மனிதனாக ஆன பிறகு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஏனென்றால் உங்கள் சொந்த சுதந்திரத்தில் எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் நன்கு வளர வேண்டும். அதனால் யார் சுதந்திரமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தங்கள் சொந்த மகிமையினாலும் தங்கள் சொந்த சுதந்திரத்தினாலும் நல்லதை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும். This is the only small little step where we always confuse our freedom with our ego. For example, now this hall is here, say, for me to speak. Right? Somebody comes from outside who has been sort of worked up in some sort of an organization and thinks that he's doing the greatest work in the whole world in such a myth. Comes down here in that ego state, sits down here, asks me questions after questions, questions after questions, questions after questions, doesn't allow anybody else to speak, takes away all my time to himself as if this hall is booked by him and all the audience is gathered by him. He is least bothered as to see that this is an ego that is working. நம்முடைய சுதந்திரத்தை எப்போதும் நமது அகங்காரத்துடன் குழப்பிக்கொள்ளும் ஒரே ஒரு சிறிய நடவடிக்கை இதுதான். உதாரணமாக, இப்போது நான் பேசுவதற்காக இந்த மண்டபம் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. யாரோ ஒருவர் வெளியில் இருந்து வருகிறார். அவர் ஒரு விதமான குழுவில் பணியாற்றியவர்,
மேலும் அவர் உலகம் முழுவதிலும் மிகப்பெரிய வேலையை தான் செய்வதாக நினைக்கிறார். அந்த அகங்கார நிலையில் இங்கே வந்து உட்கார்ந்து என்னிடம் கேள்விகளுக்கு பிறகு கேள்விகள், கேள்விகளுக்கு பிறகு கேள்விகள், கேள்விகளுக்கு பிறகு கேள்விகள் என கேட்டு வேறு யாரையும் பேச அனுமதிக்காமல், இந்த மண்டபம் அவரால் முன்பதிவு செய்யப்பட்டதைப் போலவும் பார்வையாளர்கள் அனைவரும் அவரால் கூட்டப்பட்டது போலவும் என் நேரத்தை முழுவதுமாக அவரே எடுத்துக்கொள்கிறார். இது அவருடைய அகங்காரத்தால் தான் இப்படி நடக்கிறது என்பதை குறைந்தபட்சம் அவர் கவலை கூட படுவதில்லை. So we should not confuse our freedom with ego. That's what I have to give you a counsel. Try to differentiate your ego from your freedom. When you are ego bound, you are a slave of your ego. When you are super ego bound, you are a slave of your super ego, of your conditioning. எனவே நாம் நம் சுதந்திரத்தை அகங்காரத்துடன் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆலோசனை. உங்கள் அகங்காரத்தை உங்கள் சுதந்திரத்திலிருந்து வேறுபடுத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அகங்காரத்துடன் பிணைக்கப்படும் போது நீங்கள் உங்கள் அகங்காரத்தின் அடிமையாகி விடுகிறீர்கள். நீங்கள் மமகாரத்துடன் பிணைக்கப்படும் போது உங்கள் மமகாரத்தின் அடிமையாகி விடுகிறீர்கள், அதாவது உங்கள் நிபந்தனைகளுக்கு. For example, you are born a Christian, you are a Christian. You are gone forever then. All right, you are a Christian, but what about real Christianity within you? What about your rebirth in the real sense of the word? So you become enslaved to these things, so there is no freedom. உதாரணமாக, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். நீங்கள் என்றென்றும் அதனுடன் பிணைக்கப்பட்டுள்ளீர்கள். சரி, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் உங்களுக்குள் உண்மையான கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது? வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தில் உங்கள் மறுபிறப்பு என்பது என்ன? எனவே நீங்கள் இந்த விஷயங்களுக்கு அடிமையாகி விடுகிறீர்கள். எனவே சுதந்திரம் இல்லை. Our spirit is the freedom, is the free being within us. It is detached. It cannot be killed. It cannot be blown away. It cannot be burnt away. It is eternal. Anant. It is eternal. ஆத்மா என்பது சுதந்திரமானது. அது நமக்குள் இருப்பது. அது பிணைப்பற்றது. அதை கொல்ல முடியாது. அதை ஊதி வெளியே தள்ள முடியாது. அதை எரிக்க முடியாது. அது நித்தியமானது, ஆனந்தமானது. அது நித்தியமானது. That spirit is joy. That spirit is the source of joy. That emits joy. Joy is different from happiness and unhappiness. ஆத்மாவே ஆனந்தமாகும். ஆத்மாதான் ஆனந்தத்தின் மூலமாகும். அது ஆனந்தத்தை வெளியிடுகிறது. ஆனந்தம் என்பது மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின்மையிலிருந்து வேறுபட்டது. Ego, when it feels pampered, it feels happy. I like it, I like it. This I business is ego pampering. That is not joy, because you like to drink today and tomorrow you don't like to have a headache. It has the double side of I like and I don't like. You like something through your ego, dislike through your super ego. So it is a one coin and they have two faces, one is happiness, another is unhappiness. அகங்காரம் அதிக சலுகையை உணரும்போது அது மகிழ்ச்சியாக உணர்கிறது. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கும். இந்த நான் என்ற வேலையெல்லாம் அகங்காரத்தின் சலுகை ஆகும். அதில் மகிழ்ச்சி கிடையாது. ஏனென்றால் நீங்கள் இன்று குடிக்க விரும்புகிறீர்கள், நாளை உங்களுக்கு தலைவலி ஏற்படுவதை விரும்பவில்லை. இது நான் விரும்புகிறேன் மற்றும் நான் விரும்பவில்லை என்ற இரட்டை பக்கத்தை கொண்டுள்ளது. உங்கள் அகங்காரத்தின் மூலம் நீங்கள் ஏதாவது விரும்புகிறீர்கள், உங்கள் மமகாரத்தின் மூலம் வெறுக்கிறீர்கள். எனவே இது இரண்டு முகங்கள் உள்ள ஒரு நாணயம். ஒன்று மகிழ்ச்சி, மற்றொன்று மகிழ்ச்சியற்றது. Joy is beyond that. Joy is a drama. Seer is a witness. You see a drama, you know it's a drama going on. You just watch it as a drama.
You are not involved and you are seeing it and enjoying it. ஆனந்தம் என்பது அதற்கும் மேலானது. ஆனந்தம் ஒரு நாடக காட்சியை பார்ப்பது போன்றது. ஒரு சாட்சியாக நீங்கள் ஒரு நாடகத்தை பார்க்கிறீர்கள். அங்கு ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை ஒரு நாடகமாகவே பார்க்கிறீர்கள். நீங்கள் அதில் ஈடுபாடு காட்டுவதில்லை. நீங்கள் அதை பார்க்கிறீர்கள் மற்றும் ரசிக்கிறீர்கள். அவ்வளவுதான். You are crying if you see something, you are weeping, but you know you are not that. It's a drama. Seer, the witness. Your spirit is the witness. And when you become the spirit, you become the witness. You become the witness. நீங்கள் அந்த நாடகத்தில் எதையாவது பார்த்து நீங்கள் அழுகிறீர்கள். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. அது ஒரு நாடகம் என்று உங்களுக்கு தெரியும். அங்கு பார்ப்பவர் சாட்சியாக இருக்கிறார். உங்கள் ஆத்மா சாட்சியாகிறது. நீங்கள் ஆத்மாவாகும் போது நீங்கள் சாட்சியாக மாறுகிறீர்கள். நீங்கள் சாட்சி பாவமாகி விடுகிறீர்கள். For example, you are seeing something through a window. There's something exists in the window, for example. Now you enter inside the room and you see through the window. உதாரணமாக நீங்கள் ஒரு ஜன்னல் வழியாக சிலவற்றை பார்க்கிறீர்கள். ஜன்னலில் ஏதோ இருக்கிறது. இப்போது நீங்கள் அறைக்குள் நுழைந்து ஜன்னல் வழியாக பாருங்கள். Your conditioning is like one wave arising in you as a thought which comes from the past. It rises again, another thought comes up and goes in the past. First the past thought is there and then another future thought is there, it disappears. உங்கள் நிபந்தனை என்பது ஒரு வகையான எண்ணமாக உங்களிடம் எழும். இது கடந்த காலத்திலிருந்து வருகிறது. அது மீண்டும் உயர்கிறது. மற்றொரு எண்ணம் வந்து பின் கடந்த காலத்திற்கு செல்கிறது. முதலில் கடந்த கால எண்ணம் இருக்கிறது. பின்னர் மற்றொரு எதிர்கால எண்ணம் வருவதால் அது மறைந்து விடுகிறது. You see the thought rising but you can't see the disappearing of the thought. In between that is the present. That's the place is established. That present is established when your attention becomes enlightened by the Spirit. எண்ணம் உயர்ந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் எண்ணம் மறைந்து போவதை நீங்கள் காண முடியாது. இரண்டுக்கும் இடையில் இருப்பதுதான் நிகழ்காலம். உங்கள் கவனம் ஆத்மாவினால் அறிவொளி பெறும்போது நிகழ்காலம் அந்த இடத்தில் நிறுவப்படுகிறது. Either you think of the future or of the past. But I say now, at this moment, at the present, you cannot stand there because your spirit is not enlightened. Because his spirit is the present. ஒன்று நீங்கள் எதிர்காலத்தை பற்றியோ அல்லது கடந்த காலத்தை பற்றியோ நினைக்கிறீர்கள். ஆனால் நான் இப்போது சொல்கிறேன், இந்த கணத்தில் நிகழ்காலம் இருக்கிறது. உங்கள் ஆத்மா அறிவொளி பெறாததால் நீங்கள் அங்கே நிலைத்திருக்க முடியாது. ஏனென்றால் ஆத்மா என்பது நிகழ்காலம். When you get your realization, you find that you are not thinking of the future or the past, you are just enjoying. Everything becomes different. The whole life becomes a drama and the joy out of it starts coming out. And you really enjoy small things here and there. And you really understand how much joy was lost before realization. நீங்கள் விழிப்புணர்வு பெறும்போது நீங்கள் எதிர்காலத்தை பற்றியோ அல்லது கடந்த காலத்தை பற்றியோ சிந்திக்க மாட்டீர்கள். அனுபவத்தை மட்டுமே காண்பீர்கள். எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். முழு வாழ்க்கையும் ஒரு நாடகமாக மாறும். அதிலிருந்து ஆனந்தம் வெளியே வரத் தொடங்கும். நீங்கள் இங்கேயும் அங்கேயும் உள்ள சிறிய சிறிய விஷயங்களை கூட அனுபவிப்பீர்கள். விழிப்புணர்வுக்கு முன்பு எவ்வளவு ஆனந்தத்தை இழந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். This is not your mental thing that gives you joy, but the joy pours on you from your head just like this. A cool thing starts pouring down. As some people have a feeling of the tension rising up, it's the same way a cool sort of thing, flow of joy you feel in your whole body pours out. Sometimes this cool breeze that rises in the head also starts becoming like a fountain pouring down that joy. இது உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் ஒரு மனோரீதியான விஷயம் அல்ல. ஆனால் உங்கள் தலையிலிருந்து ஆனந்தம் இதைப் போலவே ஊற்றுகிறது. குளிர்ச்சியான விஷயம் ஊற்றத் தொடங்குகிறது.
சிலருக்கு ஒரு பதற்றம் அதிகரிக்கும் உணர்வு போல் குளிர்ச்சி உங்கள் முழு உடலிலும் ஆனந்த ஊற்றாக பரவுவதை நீங்கள் உணர்வீர்கள். சில நேரங்களில் தலையில் எழும் இந்த குளிர்காற்று உங்களுக்குள் அந்த ஆனந்தத்தை கொட்டும் நீரூற்று போல மாறத் தொடங்குகிறது. You look at the pictures, for example, see this star of Moses. You see David's star. You see that. When you see that, you can think about it. Or else you just watch this. Watch it and don't think. The joy of the creation of that thing, whole thing, becomes one with you. Like all the creation around, a lake is completely felt in the lake if the lake has no ripples. Completely. நீங்கள் இந்த படங்களை பாருங்கள். மோசேயின் இந்த நட்சத்திரங்களே எடுத்துக்காட்டுகள். டேவிட் நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது அதை பற்றி சிந்திப்பதை விட வெறுமனே பாருங்கள், அதை பற்றி நினைக்க வேண்டாம். அந்த விஷயத்தை உருவாக்கியதனால் ஏற்பட்ட ஆனந்தம் மற்றும் முழு விஷயமும் உங்களுடன் ஒன்றிணையும். ஏரியை சுற்றியுள்ள அனைத்து படைப்புகளும் ஏரியில் சிற்றலைகள் இல்லாமல் இருந்தால் முழுமையாக உணரப்படுகின்றனவே, அதுபோல முற்றிலுமாக. In the same way, all that is joy, the Creator, whosoever it may be, has put there. You get the complete joy within yourself because there is no thought, there is no barrier, no conditioning. The whole thing becomes one with you and you start feeling extremely happy, extremely joyous. A feeling which is indescribable. It is to be just enjoyed, to be felt. அதேபோல் எதெல்லாம் ஆனந்தமோ படைப்பாளி யாராக இருந்தாலும் அந்த படைப்பு அங்கே வைக்கப்படும் போது உங்களுக்குள் முழுமையான ஆனந்தத்தை பெறுவீர்கள். ஏனென்றால் அங்கே எந்த எண்ணமும் இல்லை என்பதால் அங்கு எந்த தடையும் இருக்காது, நிபந்தனைகள் இல்லை. முழு விஷயமும் உங்களுடன் ஒன்றாகும். நீங்கள் மிகவும் ஆனந்தமாக உணர ஆரம்பிக்கிறீர்கள், மிகவும் உயர்வான ஆனந்தத்தை. அந்த உணர்வு விவரிக்க முடியாதது, அதை அனுபவிக்க வேண்டும், உணரப்பட வேண்டும். Like Kabira was asked, why don't you speak now? So he says in Hindi language, he's one of the terrific poets we had. He says, jab mast hue fir kya bole, when I have gone into the nectar of the intoxication, of the spirit. Now what can I talk? There's no word. No cup can fill this joy. No words can fill this meaning. You better be with me and get it and enjoy yourself. That's all he could say. கபிராவிடம் இப்போது நீங்கள் ஏன் பேசக்கூடாது என்று கேட்டதற்கு அவர் இந்தி மொழியில் கூறுகிறார். அவர் நம்மிடம் இருந்த தீவிரமான கவிஞர்களில் ஒருவர். அவர் கூறுகிறார், ஜப் மஸ்த் ஹுயே தோ கியா ஹுயே. ஆத்மாவின் அமிர்தத்தின் போதையில் நான் மூழ்கிவிட்ட போது நான் என்ன பேச முடியும்? வார்த்தைகளே இல்லை. எந்த கோப்பையாலும் இந்த மகிழ்ச்சியை நிரப்ப முடியாது. எந்த வார்த்தையும் இதன் அர்த்தத்தை ஈடு செய்ய முடியாது. நீங்கள் என்னுடன் இருந்து அதை பெற்று மகிழ்வதே நன்று. அவரால் சொல்ல முடிந்தது அவ்வளவுதான். ஸோ இந்த உரை ஸ்ரீமாதிஜி ஆத்மாவை பற்றிய உரை. ஆத்மாவின் பண்புகள், அதாவது பரமாத்மாவின் பண்புகள் ஸோ அதுவே எமது இருதயத்தில் ஆத்மாவாக பிரதிபலிக்கின்றது. எனவே எமது இருதயத்தில் அந்த அனைத்து நற்பண்புகளும் இருக்கின்றது. ஸோ இதுவரை காலமும் நாம் அதை மறந்து விட்டோம்.
இந்த ஆத்ம விழிப்புணர்வு மூலம் மீண்டும் அதை நமக்கு விழிப்புணர்வுக்கு வரும்போது அவற்றை நாம் அதிகரிக்கலாம். வேண்டாதவற்றை இலகுவாக விடுத்து அவற்றை நாம் அதிகரிக்கலாம். நாம் இலகுவாக விடுவதற்கு காரணம் நமக்கு இந்த ஞானம், அதாவது இந்த அறியாமை இருளை போக்கக்கூடிய ஒளி, அதாவது ஞானம், அறிவு நமக்கு கிடைக்கின்றது. இந்த தியானம் மூலம் நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரைகள் மூலமாகவும் எமது தியான அனுபவங்கள் மூலமாகவும் அது நமக்கு புலப்படுகின்றது. எனவே நாம் மீண்டும் நல் வழிக்கு, அதாவது மீண்டும் நமது நற்குணங்களை நாம் ஒளியூட்டி அது எமது நாளாந்த எமது எண்ணங்களிலும் செயல்களிலும் செயல்பட ஆரம்பிக்கின்றது, வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. ஸோ இதுவே இந்த சாயோகா தியானம். ஸோ இதில் சில நேரங்களில் நமக்கு அந்த நிலைக்கு செல்வதற்கு சில எமது வாழ்க்கையில் சில ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்து சில பேருக்கு காயங்கள் மனதில் ஆழமாக இருக்கும். அந்த காயங்களை நாம் மெதுமெதுவாக எமது குண்டலினி தாய் தியானம் மூலமாக அவருடைய அன்பால் அந்த காயங்களை எமக்கு ஆற்றுகின்றார். எமக்கு மீண்டும் தன் நம்பிக்கையை தருகின்றார். தெய்வீக அனுபவங்களை தந்து, தெய்வீக நம்பிக்கையை தந்து நமது வாழ்வை மீண்டும் ஒளியேற்றி நல்ல நிலைக்கு நமக்கு நாம் வர நமக்கு உதவுகின்றார். ஸோ இந்த தியான பாதையில் நாம் முன்னேறும் போது சில ஆரோக்கிய குறிப்புகளும் நமக்கு உதவுகின்றது. இதுதான் அந்த மெழுகுவர்த்தி முறை, உப்பு நீர் சுத்திகரிப்பு மற்றும் எண்ணெய் மூலமாக. இது எமது மைய நரம்பு தொகுதி, எமது சூட்சும சரீரம் நரம்புகளோடு சம்பந்தப்பட்டது. எனவே எண்ணெய் தேய்த்து மசாஜ் பண்ணுவதும் எமக்கு உதவுகிறது. எமது நரம்புகளை தளர்வடைய செய்து அமைதியடைய செய்கின்றது. மற்றும் இன்னொரு முக்கியமான, இப்போ மெழுகுவர்த்தி ஒளி, உப்பு நீர் எண்ணெய் போன்று இன்னும் ஒரு முக்கியமானது அன்பு சக்தி, வைப்ரேஷன்ஸ், பரம சைத்தன்யம். அது எமது கைகளில் இப்பொழுது பாய ஆரம்பிக்கின்றது குளிர்ச்சியாக. நீங்கள் அதை உணராவிட்டாலும் ஒரு சிறிது அதில் இருக்கும். எனவே அதன் மூலமும் நாம் உம்மை வளம்படுத்தலாம். தேவையான சக்கரங்களுக்கு நாமே எமது கையால் கொடுக்கலாம். இந்த படத்தில் காட்டியவாறு உங்களுக்கே நீங்கள் கொடுக்கும்போது முன்பக்கமாக நீங்கள், அதுவே எமக்கு ஈஸி, இலகுவாக நாம் முன்பக்கத்திலிருந்து கொடுக்கலாம். கொடுக்கும்போது நீங்கள் மணிக்கூட்டு திசையில் உங்களுடைய வலது கையால் கொடுப்பீர்கள். ஸோ இடது கை ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்துக்கு நேரு வைத்து கொண்டு வலது கையால் கொடுக்கும்போது எங்கு வேணுமோ எந்த இடத்திலும் நீங்கள் கொடுக்கலாம். இருதய சக்கரம், இருதயம், உங்கள் இடது இருதயமா அல்லது முன் நெற்றி, விஷுதி சக்கரம், வயிற்று பகுதி, நாபி, பவசாகரம், மூலாதாரம், எல்லா இடமும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து அந்த நுண்ணதிர்வுகளின் பயன்களை நாம் பெறலாம். ஸோ ஏதாவது கேள்வி இருக்கிறதா? இப்பொழுது எவ்வாறு இருந்தது இன்றைய அந்த ஆரம்ப பயிற்சி, ஆத்ம விழிப்புணர்வு பயிற்சி? மச்சாள் சொல்லுங்க. நன்றாக இருந்தது. என்னன்னா அந்த 9 இதுவும் அந்த ஒரு சக்கரங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை அந்த மாதிரி இருந்தது.
தலையில் இந்த குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருந்ததா? தலையில எனக்கு அந்த தலையில வைக்கும் பொழுது அந்த எல்லாம் உறுப்பு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே தளர்வடைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. ஆ ஆஹா ஆஹா வெரி குட். இன்னைக்கு இங்க 32 பாக வைக்க. உங்களுக்கு லண்டன்லையா? லண்டன்லயோ? அப்ப நான் நிலத்துல இருந்து தான் செய்கிறேன் இது. ஆ எங்களுக்கு மழையும் குளிரும். இப்ப ஆமா, இப்ப குளிர். இப்ப கண்ணால மழை பெய்யுது. எப்படி இருந்தென்றால் வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், வியாழன் தொடங்கினது. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் எல்லாம் தொடர்ந்து மழை. இன்றைக்கு செவ்வாய், இன்றைக்கும் மழை. நேற்று கொஞ்சம் விட்டு கிடந்தா இன்றைக்கு திரும்ப மழை பெய்யுது. மழையோட உங்களுக்கு சினோ அப்படி கொட்டுறதா அல்லது குளிர்? இல்ல இப்ப வந்து கொஞ்சம் இதுதானே சமர் தொடங்கிடுது. ஆனா மழை பெய்யறதால குளிர் குளிர குளிர். மழை குளிர். மற்ற இப்ப அடுத்த வியாழன் வச்சால் அந்த மூச்சு பயிற்சி அது செய்வோம் அடுத்த வியாழன். சரி, ஓகே. அந்த அது மற்றது ஜெகதாம்பா. சரி, ஓகே, செய்யலாமா? சரி. மீண்டும் ஒருக்கா உங்களுடைய வகுப்பு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, எப்படி நீங்க? ஓகே, நல்லா இருந்தது நிகழ்ச்சி. நீங்க ரெக்கார்ட் பண்ணதே ஒருக்கா பிறகு போட்டு விடுவீங்களா? நான் பிறகு ஆறுதலா இருந்து பார்த்தபடிவா செய்யறதுக்கு. சரி, ஓகே ஓகே. அந்த குரூப்ல போடுறாதானே? ஓகே ஓகே ஓகே. சரியா, சரி, ஓகே ஓகே, அத பாக்குறேன். அப்படின்னு உங்களுக்கு அனுப்பி லிங்க் அனுப்பி விடுறேன். உங்களுக்கு அந்த லிங்குக்கு போனீங்கன்னா இதுவரை நடந்த வகுப்புகள் எல்லாம் அதுல இருக்கு. ஓகே 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 ஓகே. Thank you very much. You are welcome. ஸோ மீண்டும் அனைவருக்கும் மது புது வகுப்புகள் ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பிக்கின்றது. மாலை 7:30 மணிக்கு முதல் வகுப்பு. அதனை தொடர்ந்து தொடர்ந்த வகுப்புகள் 21 ஆரம்ப வகுப்புகள் நாம் தொடர்வோம். செவ்வாய் வியாழன், வாராந்தம் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு நாம் ஜூம் ஸ்டார்ட் பண்ணுவோம். 8 மணிக்கு வகுப்பு தொடங்கும். ஸோ 1 மணித்தியால வகுப்பு. தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்கின்றது. நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் தொடர்பு கொண்டு எமது விவரங்கள் அறியலாம். மற்றும் எமது வாட்ஸ்அப் குழுவிலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எமது வகுப்புகள் ஜூமில் நாம் தொடருவோம். ஸோ ஜூன் 6ஆம் தேதி சனி மாலை 7:30 மணிக்கு முதல் வகுப்பு ஆரம்பிப்போம்.